Hello students, important 2 mark and 3 mark சீரீஸில் இப்போ நம்ம 4th லெசனில் இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4.4ல் closed coil of 40 turns. அப்போ n வந்து கொடுத்துட்டாங்க. n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 turns. ஓகேவா? அடுத்து ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம என்ன மாற்றுவோம்? மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும். கரெக்டாக? அப்போ ஏரியாவை நான் எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றினேன்னா இது எனக்கு என்னவா மாறும்? 200 இன்ட்டு 10 to the power ஆஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் அப்போ 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர்னு மாறும். சரியா? ரைட். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்களாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்களாம். அதனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோடைய வேல்யூ, ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதனுடைய வேல்யூ எவ்வளோ ஆகுது பாருங்கள். தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 வெபர் மீட்டர் பவர் -2. கரெக்டா? ஸோ இது வந்து கிவனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு க்ளோஸ்டு காயில் இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அது ரொட்டேட் ஆகிற இனிஷியல் பொசிஷனில் வந்து 30 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுது. அப்போ அதனுடைய ஃப்ளக்ஸ் எவ்வளோவா இருக்கும்? சரியா? அப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இனிஷியல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அது வந்து பர்பெண்டிகுலர் பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பர்பெண்டிகுலர் பொசிஷன்னா என்னது? எஸ், ஃப்ளக்ஸோடைய வேல்யூ எவ்வளோவா இருக்கும் நம்மளுக்கு? தட் இஸ் 0 டிகிரி. கரெக்டாக? அப்போ ஃபைனலாக போய் இந்த இடம் அதனுடைய ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃப்ளக்ஸ். ஃபஸ்ட்டு என்னது? இனிஷியல் ஃப்ளக்ஸ். இனிஷியல் ஃப்ளக்ஸு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்னது? φ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு BA cos θ. கரெக்டா? BA cos θ. அப்போ இனிஷியலாக எவ்வளோ இருக்கான்? ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்களாம்? மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம? 90 டிகிரி கரெக்டாக -30 டிகிரி பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 60 டிகிரின்னு கிடைக்கும். கரெக்டாக? அதை தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பண்ணணும் நம்ம. அப்போ φ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எஸ், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். பியோடைய வேல்யூ எவ்வளோ? 2. கரெக்டாக? பியோடைய வேல்யூ எவ்வளோ? 2 இன்ட்டு ஏவுடைய வேல்யூ எவ்வளோ? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாற்றினோம்ல நம்ம. எஸ், 200 இன்ட்டு 10 to the power ஆஃப் -4 போட்டாச்சா? அடுத்து காஸ் என்ன வேல்யூ வரும்? காஸ் 60 டிகிரின்னு வரும். கரெக்டாக? காஸ் என்னென்னு வரும்? 60 டிகிரி வரும். காஸ் 60ங்கிறது என்னது? காஸ் 60 இஸ் நத்திங் பட் 1/2. கரெக்டாக? காஸ் 60ங்கிறது என்னது? 1/2. 1/2 நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 0.5 கூட நம்ம போடலாம். சரி, இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? மல்டிப்ளை பண்ணால் இதோடைய வேல்யூ என்ன ஆகுது பாருங்கள். 400 கரெக்டாக இன்ட்டு 10 to the power ஆஃப் -4 இன்ட்டு 1/2 தானே? காஸ் 60ங்கிறது என்னது? 1/2. அப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 200ன்னு கிடைக்குமா? அப்போ இதை இன்னும் எப்படி ஷார்ட்டாக எழுதலான்னா ஃப்ளக்ஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுக்கு 200 இன்ட்டு 10 to the power ஆஃப் -4. கரெக்டாக? இதை இன்னமும் ஷார்ட் பண்ணி எப்படி எழுதலாம்னா இந்த 200 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 10⁻2ன்னு போடலாமா? தட் இஸ் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு பவர் என்ன ஆகிடும் நம்மளுக்கு? கம்மியாயிடும். கரெக்டாக? ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், நீ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்படி எழுதினது. நான் என்ன எழுதுறேன்னா இந்த 200 நம்ம 2 இன்ட்டு 10⁻2ன்னு போடலாம். பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 இன்ட்டு 10 to the power ஆஃப்
-2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்னது? வெப்பர். ஓகே, ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஃபைனல் பொசிஷனுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபைனல் பொசிஷனுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைனல் ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? ஃபைனல் ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு இதே ஃபார்முலா தான், BA cos theta. BA cos theta. அப்போது இதில் கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபைனல் பொசிஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம்? 0 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஆங்கிள் என்ன இருக்குது? 0 டிகிரி. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் cos 0ங்கிறது என்னது நம்மளுக்கு? cos 0 டிகிரி என்னது நம்மளுக்கு? 1. கரெக்டா? அப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். B உடைய வேல்யூ எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? எஸ், B உடைய வேல்யூ வந்து 2. ஒரு நிமிஷம். B உடைய வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? 2. ஏரியா கிராஸ் செக்ஷன் வேல்யூ எவ்வளோ போட்டிருந்தோம் நம்ம? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 200ன்னு போட்டிருப்போம். கரெக்டாக? 200 × 10⁻⁻⁴. அப்போ இது நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? ×1 தானே வரும். ஸோ இது அப்படியே போடலாம். ஸோ இது இன்னும் ஷார்ட்டாக எழுதும்போது எப்படி எழுதலாம் நம்ம? 400 × 10⁻⁻⁴ எழுதலாம். அப்போ ஃபைனல் ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா 4 × 10⁻⁻² போடலாமா? முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் என்னன்னு வரும்? வெப்பர் அப்படின்னு வரும். ஓகே, போட்டாச்சு. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அதை நல்லா பாருங்கள். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? நம்மக்கிட்ட கேட்டது வந்து இஎம்எஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் இதை ரப் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் புரியுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃப்ளக்ஸு தானே கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். இஎம்எஃப் உடைய ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? n × d∅b/dt. d∅b/dt இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் இஎம்எஃப் உடைய ஃபார்முலா. கரெக்டாக? நம்ம ஃபாரடேஸோடைய லாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். n அப்படிங்கிறது எவ்வளோ டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க? n எவ்வளோ டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க? n is given 40 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த d∅b என்னன்னு சொல்லலாம்? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் தானே. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸுங்கிறது என்னது? ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் ஃப்ளக்ஸ் நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 4 × 10⁻⁻² மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ பார்த்தோம் நம்ம? 2 × 10⁻⁻². இப்போ தான் நம்ம முன்னாடி அதை சால்வ் பண்ணோம். கரெக்டாக? உங்களுக்கு ஸ்க்ரீன் வேணுங்கிறதுக்காக நான் அதை ரப் பண்ணிட்டேன். டிவைடட் பை இந்த டிடிங்கிறது என்னது? கொடுத்துருக்காங்களா கொஷினில்? எஸ், கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், டைமில் கொடுத்துருக்காங்க. 0.2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடம் எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடம் எனக்கு என்ன ஆகும்னா 0.2 அப்படி போடுவேன் டிடிக்கு. ஓகேவா? கிளியராக இருக்கா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம சால்வ் பண்ணுறது தான். எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? 40 அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து 10⁻⁻² நான் வெளியில் இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 × 10⁻⁻²ன்னு கிடைக்குமா? எஸ், 2 × 10⁻⁻² டிவைடட் பை 0.2. கரெக்டாக? அப்போ இதை இன்னும் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 80 × 10⁻⁻² டிவைடட் பை என்னென்னு வரும்? 2ன்னு வருமா? 0.2ன்னு வருமா? எஸ், 0.2. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 10⁻⁻² நம்ம கீழே இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன ஆகும்? 80 × 0.2 × 100ன்னு ஆகுமா? 10⁻⁻² கீழே இறங்கினா 10⁻+2. அந்த 10⁻² நான் என்னென்னு எழுதலாம்? 100ன்னு எழுதலாம். அப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா
80 divided by 20ன்னு வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 2 1s are 2, 4s are 8 அப்படின்னு வரும். அப்போ நம்மளுக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் உடைய வேல்யூ எவ்வளோ வரும்னா 4 வோல்ட்டுன்னு வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ராப்ளம். பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.